நீ நம்ம வீடியோல புதுசா ஒண்ணு ட்ரை பண்ண போறோம். இந்த சீரிஸ் பேரு வந்து டேக்கர்ஸ் சமையல். ஓகேங்களா? வாங்க வீடியோல போறோம். இன்னைக்கு நம்ம கான்செப்ட்லாம் பார்த்துப்பீங்க. மசாலா பீனட் செய்ய போறோம். அதுக்கு செஞ்சு உங்களுக்கு வந்து பிரசன்ட் பண்ண போறேன். இந்த வீடியோல பார்த்து நீங்களும் வீட்டுல செஞ்சு சாப்பிடுங்க. இந்த மசாலா பீனட்டோட ஹிஸ்டரி எப்படின்னா, எனக்கு எங்க அறிமுகம் ஆச்சுன்னா ஒரு ஷாப்ல அந்த ஷாப்ல போனா இது ஸ்பெஷலா இருந்துச்சு. சாப்பிட்டு பார்த்தா அந்த அளவு இருந்துச்சு. ரேட் அதிகமா இருந்துச்சு. 70 வச்சாங்க. ஒரு கிண்ணம் தான் வச்சாங்க. மற்றபடி டிசைட் பண்ணேன், வீட்டுல செஞ்சா இன்னும் நிறைய செய்யலாமே, குழந்தைங்களுக்கு கொடுக்கலாமே அப்படின்னு சரி. அதுக்காக இந்த வீடியோ குழந்தைய வச்சு வீடியோ பார்க்குறேன். ஈஷா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மசாலா வீடியோ அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். மசாலா பீனட் கேமரா பொறுத்து உங்களுக்கு சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் வேர்க்கடலை இதுதான் முக்கியம். இது வந்து வறுத்த வேர்க்கடலை. இதான் பீனட். அதான் மசாலா பீனட் உருவாகும். அதனால மசாலா பீனட் கம்பல்சரியா அதுக்கு சொல்லிச்சு பாரு. என்னது சிரிப்பு கலுக்குன்ட்டு அது பீனட் கண்டிப்பா வாங்கிக்கணும். நெக்ஸ்ட் இது இங்கிலீஷ் வெள்ளரிக்காய், குக்கும்பர். உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கோங்க. ஆனியன், டொமேட்டோ, லெமன், பச்சை மிளகாய், கிரீன் சில்லி. இது என்ன பவுடர்? சாட் மசாலா பவுடர். அந்த பைனட் பேஸ்க்கு இது யாரும் போட்டதான்னு தெரியல. நான் என்னோட கிரியேட்டிவிட்டியில வாங்குறது. இது போட்டு எப்படின்னு சொல்றாங்க இல்லையா? இது வந்து வெஜிடபிள்ஸ அரியறதுக்கு நவீன மிஷின் சொல்லுவாங்க. இதுல போட்டு ஸ்க்ரூ பண்ணா சின்ன சின்னதா லேயர் வரும். அது உங்களுக்கு எந்த அளவுக்கு கட் பண்ணதுன்னு உங்களுக்கு நான் வீடியோல காட்ட தான் போறேன். ஓகேங்களா? இது இருந்தா வாங்கி வச்சுக்கோங்க. பெட்டரா இல்லாத பட்சத்துல கட்டி வச்சு அறியுங்க. அறிஞ்சிட்டே இருங்க. உங்களால எவ்வளவு முடிஞ்சா அறியுங்க. வாங்க வீடியோ. எல்லா பொருளையும் மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் அந்த க்ரஷரில் போட்டு க்ரஷ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓரளவுக்கு இந்த லெவல்ல கட் பண்ணிட்டு இதுல போட்டு வச்சு கிண்டுங்க 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 பண்ணிட்டே இருந்தா எல்லாம் கீழே கொட்டிடும். இங்க காட்ட வீடியோ எந்த லெவல்ல கட் ஆயிருக்கு. இந்த லெவல் கட் ஆயிருக்கும். Oh, wow, what bloody sweet, bloody sweet, bloody sweet. தக்காளி வந்துச்சா? தக்காளி சட்னி ஆயிடுச்சு. வெங்காயம் செய்யுது. அது என்னன்னா ஆல்ரெடி வெங்காயம் போட்டாச்சு. நெக்ஸ்ட் வெங்காயத்தை போட்டுக்கலாம். எதுக்கு நம்ம இது மாதிரி இந்த மிஷினில் போடுறோம்? நல்லா மைன்யூட்டா கட் பண்ணணும். உங்களுக்கு நல்லா எடுத்து சாப்பிட நல்லா இருக்கும். இதெல்லாம் வச்சுக்கீங்கன்னா உங்களுக்கு ராவா கடி ஒரு ஃபீல் வரும். அதுக்காக அதை தவிர்க்கிறதுக்காக இந்த மிஷின் பேர் என்னன்னு தெரிஞ்சா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப வாங்கி வச்சிருந்தாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. சாப்பிடாம இருக்கணும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன் வரல இல்ல? இங்க பாரு புரியுது. சங்கிலி கருப்பு வெங்காயம் முடிச்சா? ஐயோ கண்ணீர்
ஒரு வழியா எல்லாம் முடிஞ்சிச்சு. இதுக்குள்ள கட்டு. அதெல்லாம் ஆன்லைன்ல குட்டிக்கலாம். ஆனியன் தக்காளி குக்கும்பர் எல்லாம் மிக்ஸ் ஆகி வரும். மிக்ஸ் பண்ண போறோம். அதனால மிக்ஸ் ஆகி வரும். ஆக்சுவலி இதுல இருந்து கொட்டினதே இவ்வளவு இருக்கு. இதுல வந்து ப்ரொடியூஸ் ஆனது வந்து இவ்வளவுதான் இருக்கு பாருங்க. தண்ணி வருதா? சாரி. ஜூஸ் அது வேற ஒண்ணும் இல்ல, சட்னி ஆயிடுச்சு. விக்கி போட்டு பசைடா. ஃபைனலா பச்சை மிளகா உங்களுக்கு தேவையான அளவுக்கு போங்க. எனக்கு தேவையான சரி கிரிஞ்சி போட்டுமா? போட்டுட்டு இது மிக்ஸ் நீ எவ்வளவு டைம் ஆகுது? யூடியூபர் கண்டுபிடிக்கல. காப்பி மிக்ஸ் கரெக்டா மிக்ஸ் போட்டா. பச்சை மிளகா நறுக்கி. Okay, now it's time to mix. எத்தனை வாட்டி ஆனியன்ஸ் வருது? சூப்பர் ரிச்செல்லாம் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணா இப்படி வந்துரும். போட்டு மிக்ஸ் பண்ணா அப்படி இருக்கும். இங்க வந்துரும். இது வந்து நம்ம பீனட் போட்டா கொஞ்சம் பாக்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பீனட் ஆட் பண்ணுவோமா? எல்லாம் பண்ணி உங்களுக்கு இந்த ரிசல்ட் கிடைச்சிரும். ஓகேங்களா? இதுக்கப்புறம் வந்து இது டேரக்டா பீனட்ல போட வேண்டியதான். பீனட் போட்டா மசாலா பீனட் ரெடி. இன்னும் கொஞ்சம் லேயர்ஸ் ஆட் பண்ணா கம்ப்ளீட் ரெடி ஆயிரும். வாங்க மீட் பீனட் போடுவோம். கடைசியில இந்த கட் பண்ண வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் பீனட் போட்டு ஆட் பண்ணிட்டு உங்களுக்கு ரிசல்ட் இப்படி கிடைச்சிருங்களா? பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் போடுவோம். ஓகேங்களா? நம்ம வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் போடுவோம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து சால்ட். இது ஒரு தேவையான அளவுக்கு எவ்வளவு போடலாம்? 1/2 டீஸ்பூன். ஓகேவா? சரி, இது ஓகேவா? கொஞ்சம் இரு இன்னும் நீங்க போடுறீங்களா? போடுங்க. ஓகே, ஒரே இடத்துல போடுறது எதுக்கு போடுறேன்? நான் கொட்டிட்டு போடுறேன். இது வந்துச்சு. இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷல் ஆட் பண்றதுக்கு சாட் மசாலா. இது நம்ம ஆட் பண்ணலாம். சாட் மசாலா வந்து குறிப்பிட்ட அளவு போடலாம். போதுமா? சாட் மசாலா போட்டுட்டு கிண்டுங்க வீசா கிண்டு வா இவா கிண்டு செய்வா கிண்டு. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபைனல் டச்சுக்கு ஒரு லெமன், 1/2 லெமனோ 1 லெமனோ நீங்க எவ்வளவு செஞ்சிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் ஒரு 1/2 லெமன் போட போறோம். புளிமா தீவிஷா புளி ஒரு சொட்டு தான் வீடியோ வந்துட்டீங்களா? யாருக்கு மாட்டேன் போதும். நல்லா இருக்குடா வீடியோ போடுங்க. ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் இந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. ஆன் பண்ணியா? ஃபைனலி வி அச்சீவ்டு. பார்த்துக்கோங்க, மசாலா பீனட் தான். நாங்கள் ஒரு ஷாப்பில் பார்த்தோம். அந்த ஷாப் மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணலான்னு நாங்கள் எக்ஸிக்யூட் பண்ணோம். எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம். ஈஷாவா அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். மாமா குறுக்க சாப்பிடு. எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. அவர் காமெடி வந்து வாயில நல்லா வருது, சொல்ல முடியல. ஓகேவா? எனக்கு முடியும். நான் இப்ப எப்படி ஆட் பண்றேன்? ஏங்க
எந்த மாதிரி வேற மாதிரி அது கண்டிப்பா டேக்கர் பஸ்ல சமையல் சேனல் ஓபன் பண்ணி சமைக்க போறேன், நீங்க பார்க்க தான் போறீங்க. இல்ல கேமராமேன் கொடுத்துருக்கேன். எப்படி இருக்கு? எப்படி சொல்லுமா? எப்படி சொல்லுமா? எங்க சமையல் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா பிடிக்கணும், பார்க்கணும் சார். வேற வழி இல்லை, பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுவேன். எல்லா கண்டென்ட் வரும். ஈஸா மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுவாங்க. இது சொல்ல மாட்டேங்குதா? அது வந்து நம்ம கடைசியா நம்ம இந்த போட்டோ ஆக்டிவிட்டி பேஸ் பண்ணுவோம். பைலட்டு இது ஃபைனல் டச்சிங்க்கு இன்னொரு டச் ஸ்டார்டிங்ல இந்த பொறுப்பான்னு சொல்லியிருந்தேன். கடைசியில வீடியோ முடியும்போது நான் எங்க போச்சு பாப்பா எடுத்து கண்டுபிடிச்சிட்டேன். இதை ஆக்சுவலி சாப்பிட்டு சாப்பிட்டு நான் இதில் போட்டு பொறுமையா சாப்பிடணும். ஒன்றும் ஒரு கொஞ்சம் குப்பரை கையில் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் இது பண்ண ப்ரெஸ் பண்ணுறோம். என்ன பண்ணுவோம்னா இதெல்லாம் போடுவாங்க, கண்டுக்காதீங்க. இது நம்ம வீடு தான். முடியல எங்க கால் தான். இந்த குப்பரை மிக்சிங்கோட எடுத்து ஒரு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். காட்டுங்க. அதாவது அற்புதம் இன்னொரு வார்த்தை தான். அது நாங்கள் செஞ்ச மசாலா கிடைக்கும். வந்து கண்டிப்பா சாப்பிடுங்க. நீங்க பார்த்து சேனல்ல பார்த்து வீடியோ பார்த்து நீங்க ஐப்பாங்க. நெக்ஸ்ட் வீடியோல புதுசா உங்களுக்கு செஞ்சு புதுசா உங்களை கால் பண்றேன். அதுக்கு ஸ்டே டியூன். பை. திஸ் இஸ் லிசா. என்ன போய் திஸ் இஸ் டேக்கர் பை. ஃபாலோ அண்ட் சப்போர்ட். எல்லாத்தையும் கொண்டு வந்து